Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இன் பைத்தான். ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கான ரெக்குயர்மெண்ட் சொல்லிடுறேன். ஸோ ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. ஓகே, ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் ஒரு 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 பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃபில் அங்கங்கே சில யூஆர்எல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம www.google.comனு ஒரு பேராகிராஃபில் நடுவில் எங்கேயாவது போடலாம் இல்லையா? ஸோ ரெக்குயர்மெண்ட் என்னன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து யூஆர்எல்ஸை மட்டும் வெளியில் எடுக்கணும். ஸோ வேற எந்த கண்டென்ட்டும் எனக்கு வேணாம். ஸோ இப்போ இங்கே இதுதான் ரெக்குயர்மெண்ட். சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து ஆர்இ, அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷனுங்கிறது காமன் இன் ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் ஜாவா போனாலும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கும், பைத்தன் போனாலும் இருக்கும், ஸ்காலா போனாலும் இருக்கும், எங்கே போனீங்கனாலும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இது என்ன பண்ணுன்னா நம்ம கொடுத்துருக்கிற சில விஷயங்களை வச்சு பேட்டர்னை மேட்ச் பண்ணி, சிம்பிளாக சொல்லணும்னா பேட்டர்ன் மேட்சிங். ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருக்கிற பேட்டர்னை அந்த பேராகிராஃபில் மேட்ச் பண்ணி எடுக்கும். ஓகே, அப்போ நம்ம கொடுத்துருக்கிற பேட்டர்ன் சொல்கிறீங்கல்ல, அதை எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சில சின்டாக்சஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பேட்டர்னை உருவாக்கலாம். அந்த பேட்டர்னை வந்து அந்த பேராகிராஃபில் தேட சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பைத்தான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வேர்டு யூஆர்எல், ஓகே, அது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் இல்லையா? அந்த பேட்டர்னை ஒரு பேராகிராஃப்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஓகே, நிறைய பேர் யூஆர்எல் எக்ஸ்ட்ராக்ஷனே சில லைப்ரரி எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நேட்டிவ் வே, பைத்தானில் இருக்கிற ஒன் ஆஃப் த நேட்டிவ் வே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்இ, அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன், அதர்வைஸ் கால்ட் அஸ் பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட். இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோட டெக்ஸ்ட் ஃபைல் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட டெக்ஸ்ட் ஃபைல். இது ஒன்றும் இல்லை, என்னோட ரெஸ்யூமில் இருக்கிற ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைன்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுத்திருக்கேன், என்னோட ப்ரொஃபைலில் இருக்கிற கொஞ்சம். ஸோ சம்மரியில் என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் தென் வந்து நான் ஹைலைட்ஸ் நிறையா இருக்கும். பட் நான் ஜஸ்ட் இந்த எக்ஸசைஸ்க்காக நான் சுருக்கியிருக்கேன். ஸோ ஹைலைட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூபர், ரன்னிங் மை ஓன் சேனல், என் சேனல் பேர் போட்டிருக்கேன். அண்ட் தென் பப்ளிஷ்டு வேரியஸ் பிக் டேட்டா பிளாக்ஸ். இந்த வெப்சைட்டில் நான் நிறைய பிளாக் எழுதியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது என்னோட வெப்சைட்டில் இந்த யூஆர்எல் இருக்குது. நான் என்னோட ரெஸ்யூமில் நான் இதெல்லாம் போடுவேன். ஓகே, இப்போ என்னோட ரெஸ்யூமில் இருந்து சில யூஆர்எல்ஸை மட்டும் நான் எடுக்கணும். இது ரெக்குயர்மெண்ட்டாக வச்சுக்கலாமே. இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பப்ளிஷ் கம்பெனி இருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து நியூஸ் பேப்பர் இதெல்லாம் அந்த காலத்தில் சாஃப்ட் காப்பியாக இல்லாத இதெல்லாம் இன்றைக்கி ஸ்கேன் எடுத்து அந்த ஸ்கேன் பண்ண இமேஜிலிருந்து வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு காப்பியாக ஸ்டோர் பண்ணணும், லைப்ரரியாக வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸோட கவர்மெண்ட்டும் தனியாரும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாமே. சம்திங் என்கிட்ட வருது, நான் அதிலிருந்து சம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த நேட்டிவ் சொல்யூஷன் தான் இன்னைக்கு நாம பார்க்குறோம். ஸோ இதுக்கு மாதிரி இன்னும் என்னென்ன சொல்யூஷன் இருக்குன்னு மேபி இன் அப்கமிங் வீடியோஸ் நான் சில வீடியோஸ் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ நான் என்னோட ப்ரொஃபைல் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, அதை நான் என்னோட பைச்சாம்குள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஸோ தட் நான் பேத் கொடுக்கும்போது ஜஸ்ட் ஃபுல் பேத் கொடுக்க தேவையில்லை, அதனால். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நார்மலாக பைத்தானில் நான் அந்த ஃபைலை ரீட் பண்ணுறேன் வித் ஓப்பன், அதை கொடுத்து என்னோட பேத் கொடுத்து ஆஸ் ஃபைல். ஏன்னா இப்போ ஒரு ஃபைல் இல்லையா, அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸை வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ணி தான் படிக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பிரிண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் லைன் மட்டும்தான் காமிக்கும், நீங்கள் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஈச் லைன் இன் ஃபைல். அப்போ என்ன ஆகுனா ஐட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நான் யூஆர்எல்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் வேரியபிள், இது கீவேர்டு கிடையாது. ஈக்குவல் டு ஆர்இ. ஸோ ஆர்இ அப்படிங்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஆர்இ அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபைண்ட் ஆல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கான பேட்டர்னை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சின்ஸ் இது வந்து லைக் ஒரு ஃபைலை ரீட் பண்ணி அதிலிருந்து கண்டென்ட் எடுக்கிறதுனால இந்த ஃபைண்ட் ஆல்குள்ளே நம்ம சில பேட்டர்னை மேட்ச் பண்ணுறோம். அதாவது HTTPS அப்படின்னு தொடங்குறதுலேருந்து கொஷின் மார்க் டபுள் கோலன்னா, இப்போ இந்த கொஷின் மார்க் அந்த கோலன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சில HTTP தொடர்ந்து இருக்கிற மித்த கண்டென்ட் எல்லாம் அப்படியே எடுக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸோ ஸ்லாஷ், ஸோ இன்கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து a2zknowledge.com அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நான் வந்து இந்த HTTPS அப்படின்னு நான் போட்டனால இது எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட a2zknowledge.com வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இந்த /books/books இதை காமிக்காது.
ஓகே, அதனால நான் வந்து அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஸ்லாஷ் இருக்கிற வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து கத்துக்கிறது அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு சில வெப்சைட் சில டேப்லர் காலமோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணணும்னா நீ இப்படி அடிக்கணும், ஸோ இதை மேட்ச் பண்ணணும்னா நீ இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை உட்காந்து நம்ம லேர்ன் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ இதை வந்து நம்ம உட்காந்து லேர்ன் பண்ணி போடுறதுக்கு பதிலாக சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் யூஆர்எல் எக்ஸ்ட்ராக்ஷன்னே ஒரு லைப்ரரி இருக்கு. அதை யூஸ் பண்ணீங்கன்னா சிம்பிளா ஃபைலை கொடுத்தீங்கன்னா அதுவே யூஆர்எல்ஸ் எடுத்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது தேவை இருக்காது. ஓகே, இல்ல நான் ஒரு லேர்னிங்க்கு நான் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க பேட்டர்ன் மேட்சிங் இல்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டாபிக்ஸ் போனீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபுல்லா இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க உங்க எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க ஆன் த ஃபிளை ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட் வரும் பொழுது நீங்க ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இன்னும் புது புது பேட்டர்ன் மேட்சிங்ஸ் அந்த சிம்பிள்ஸ் அந்த சின்டாக்ஸ் எல்லாம் வரும். நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை என்ன பண்றேன்னா இதோட அவுட்புட் எப்படி வரும்னா இந்த ஃபைண்ட் ஆல் ஃபங்க்ஷனோட ஓகே லைன் கமா லைன் இந்த லைன்ல என்ன வரும்னா ஒவ்வொரு ரெக்கார்டா வரும். அந்த ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் இந்த லைன் ரன் ஆகும். ஒவ்வொரு லைனுக்கும் ரன் ஆகும். ஓகே, ஸோ ஏன்னா ஃபார் லைன் இன் ஃபைலுங்கிறப்போ லைன் ஒன்று ஐட்ரேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் இது ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இது ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க, இந்த நான் பிரிண்ட்டை நான் எனேபிள் பண்ணுறேன். இந்த பிரிண்ட்டை எனேபிள் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லிஸ்ட்டை இந்த போடும்போது இந்த மாதிரி சம்திங் வரும், இப்படி கட்டம் கட்டமாக வரும். ஓகே, ஸோ ஏன்னா வந்து இது லிஸ்ட். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தா நான் வந்து நல்லா இருக்காது இல்லையா. ஸோ உங்கள் அவுட்புட் ஒவ்வொன்றும் இப்படி வரும். ஸோ அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிட்டு நான் திரும்பவும் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை ஒரு ஃபைலில் ரைட் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஓகே, ஸோ இன்னொரு ஃபைல் யூஆர்எல் எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதுவும் இங்கேயே தான் இருக்குது. என்னோட பைசாம் ஃபோல்டருக்குள்ளேயே தான் இருக்குது யூஆர்எல் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே நான் எழுத போகிறேன். இப்போ திரும்பவும் எழுதுறதுக்கும் நீங்கள் ஐட்ரேட் பண்ணணும். ஃபார் ஐட்டம் இன் யூஆர்எல் என்னன்னா இந்த யூஆர்எல்ங்கிறது வந்து இது. ஓகே, ஸோ ஃபார் ஐட்டம் இன் இந்த யூஆர்எலை எஃப்டபிள்யூ அதாவது இந்த ஃபைலுக்கு நான் அலைஸ் நேம் வந்து எஃப்டபிள்யூ கொடுத்துருக்கேன். ரைட் லைன்ஸ் ஸோ ஐட்டம் அதாவது இது எதுக்குன்னா ஸ்லாஷன் எதுக்குன்னா ஒவ்வொரு லைனாக நியூ லைனில் எழுதணும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஸோ அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இந்த செகண்ட் பிரிண்ட்டு தான் இந்த பிரிண்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பிரிண்ட் அது பாருங்க அந்த லிஸ்ட் சிம்பிள்லாம் இல்லாமல் நீட்டாக வருது இல்லையா. ஸோ அது இந்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டோட வருது. ஸோ அதனால தான் நம்ம அதை அப்படியே எழுதுனா ஃபைலில் உங்களுக்கு இப்படி வரும். இதை திரும்ப உட்காந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஃபைலில் எழுதும் பொழுது அந்த லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதும்போது என்ன ஆகும்னா லிஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த யூஆர்எல் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலுக்கு போகிறேன். ஏன்னா இதை நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நான் இன்னொரு மட்டும் ரன் பண்ணுறேன். ஸோ 2 செட்டு வந்திருக்கும். ஏன்னா நான் அப்பெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏ ஃபார் அப்பெண்ட். ஓகேங்களா, இப்போ 2 டைம்ஸ் யூஆர்எல் இதாகும். இப்போ இந்த பிரிண்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு இந்த பிரிண்ட்டை எனேபிள் பண்ணோன்னே பாருங்க நீட்டாக வருது. ஓகே, இப்போ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ரன் பண்ணனால எனக்கு 2 செட் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ என்னோட ப்ரொஃபைலில் இருக்கிற எல்லா யூஆர்எலும் கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. .comஓட நிற்கல, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவோட அஜெண்டா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவில் நிறைய வீடியோஸ் பைத்தான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் இருக்குது. இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com.